ஹே गाइस இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா திருச்சிக்கு வந்துட்டோம். ஸோ வந்து நம்ம ஃப்ரெண்ட் எல்லாம் மீட் பண்ணி முடிச்சுட்டு இப்போ அடுத்ததா வந்து சாப்பிட எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா த ராய் அப்படின்ற ரெஸ்டாரண்ட் தான். இது வந்து எந்த இடத்துல இருக்கு அப்படின்றது வந்து ராமச்சந்திரபுரம் கிளைநகர் அந்த ஆப்போசிட்ல இருக்க போர்டை பார்த்து படிச்சு சரி கொஞ்சம் பார்க்கலாம் வந்து நல்லா கொஞ்சம் வைபிங்கா இருக்க மாதிரி ரெஸ்டாரண்ட் பார்த்தோம். ஸோ இது நல்லா இருந்துச்சு. ஸோ இங்கே சாப்பிட வந்திருக்கோம். ஸோ எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். அண்ட் தே ஹேவ் அ லாட் ஆஃப் மெனு கைஸ். ஸோ வாங்க அப்படியே வீடியோக்குள்ள போகலாம் பார்க்கலாம். பார்த்தீங்க அப்படின்னா இந்த ராய் ரெஸ்டாரண்ட்டில் நம்ம இருக்கோம். அண்ட் நான் வந்து செம்ம பஸ்ஸில் இருக்க சொன்னால் காலையில் சாப்பிடவே இல்லை. ஸோ நம்ம வந்து நிறைய வருஷம் ஆர்டர் பண்ணல, லைக் கம்மியாக ஆர்டர் பண்ணியிருக்கோம். பிகாஸ் நம்ம நிறைய பஸ் இருக்கும்போது நம்ம நிறைய சாப்பிட முடியாது. ப்ரான்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்கோம். லைக் இது வந்து பார்த்தீங்கன்னா சில்லி ப்ரான்ஸ் மாதிரி கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்க ப்ரான்ஸ். லெட்ஸ் செக் எப்படி இருக்குன்னு நம்ம சர்வ் பண்ணியிருக்காங்க. ஸோ டிக்கா மாதிரி நம்மளுக்கு வந்து ஃபுல்லி டூத்பிக்கில் வந்து போட்டு கொடுத்துருக்காங்க. ஸ்டாக் பண்ணி ஃப்ரை பண்ணியிருக்காங்க. வெல் குக்ட், நல்லா சாஃப்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது, அவசரம் வேறு லெவலில் இருக்குது. ஸோ மக்களே வந்து பார்த்திங்கன்னா வந்து சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. எல்லாமே செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. அவசர் நல்லா இருக்குது அப்படின்றது தான் அவனோட கமெண்ட். நைஸ். இந்த அவனோட ரொட்டி அவன் வந்து எப்பவுமே வந்து டயட்டில் இருப்பான். ஸோ ரொட்டி மட்டும் தான் சாப்பிடுவான், ஆனால் அதில் பட்டர் போட்டுப்பான். எந்த ஒரு லாஜிக்னே தெரில இதெல்லாம். நான் வந்து டயட்லாம் கிடையாது, நல்லா சாப்பிடுவேன் பட்டர் ரொட்டி. ஸோ வந்து ஒரு பீஸ் பட்டர் ரொட்டி சொன்னேன். அண்ட் பட்டர் சிக்கன் என்னன்னு தெரியல, கொஞ்சம் ட்ராவலில் இருக்கிறதுனால ரொம்ப ஸ்பைஸியாலாம் எடுத்துக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துருக்கோம். சிக்கன் செம்ம சாஃப்டாக இருக்கு. ஐயோ சாஃப்டா இருக்குன்னு சொல்ல, சாஃப்டா இருக்குன்னு செம காமெடி. இவரை சிரிக்கிறமா எல்லாருமே. ஸோ மக்களே வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டாச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு, ரொம்ப லைட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் நான் வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டாச்சுல்ல, கொஞ்சம் லைட்டாக சரிச்சா தானே ஆட்டி சாப்பிட முடியும். ஸோ அதுக்காக வந்து ப்ளூ கராக்ரோஸ் சோடாஸ் மாதிரி ஆர்டர் பண்ணியிருக்கோம். செம்மையாக இருக்குது பார்க்கவே. இந்த கிளாஸ் நல்லா இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. செம்ம சில்லுன்னு இருக்குது. உனக்கு வேணுமா? ஆக்சுவலாக நீ தானே ஆர்டர் பண்ணிட. ஐயோ இது ஆக்சுவலாக என்னடா இது ஆக்சுவலாக ஆர்டர் பண்ணது, பரவாயில்ல நான் குடிச்சு தரேன்டா. அண்ட் நான் வந்து ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் சொல்லியிருக்கேன், அது என்னென்னு வந்தோடனே நான் காட்டுறேன். சொன்ன அந்த ஸ்பெஷல் ஐட்டம் வந்து இதுதான். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா முட்டை போண்டா மாதிரியே இருக்கா. ஆனால் அது முட்டை போண்டா இல்லை, இது வந்து ஃப்ரைடு ஐஸ்கிரீம். வேணுமா? ஒரே வேலை சாப்பிட்டு பார்க்கலாமா? ஒரே வேலை சாப்பிடுவா? முடியாதுதான், கண்டிப்பாக முடியாது. சும்மா தான் சொன்னேன், ஒரே வேலை சாப்பிட மாட்டேன், பண்ண மாட்டேன். சும்மா உனக்கு எப்படா ஏதாவது மாட்டுவேன் கண்ணன் கிடைக்குன்னு பார்த்துன்னு சும்மா சொன்னேன். அவ்வளோ சாப்பிட முடியாது. நீ இப்படியே பிடிச்சி வச்சுக்கோயேன், சாப்பிட்டு முடிச்சிடுவேன். அவங்களுக்கு காட்டிலே நான் சாப்பிடுவேன். அப்படிதான் இல்லை, இது வந்து நம்ம கையிலே சாப்பிட்லாமே. இது நமக்கு எதுக்கு ஸ்பூன்லாம் குளிச்சுட்டு ஆக்சுவலாக மெல்ட் ஆகுது. இது ஆக்சுவலாக தலைகள் திருப்பி கடிச்சிட்டேன். இங்கே தான் ஜிக்னாலாம் போட்டிருக்காங்க, இந்த பக்கம் திருப்பி கடிச்சிக்கிறேன். தப்புல இந்த மாதிரி செம்மையா இருக்கு. டீசன்ட் ஃபேமிலியா? டே ஃப்ரைட் ஐஸ்கிரீம்னா ஃப்ரைடோட சாப்பிடணும், தவிர ஐஸ்கிரீமோட சாப்பிட்றதுக்கு நான் உனக்கு வெளில 10 ரூபா கொடுத்து அருண் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துருப்பேனே. ஐயோ இவனா ரொம்ப டீசெண்டா இருக்கான். ஐயோ
என்ன திங்க் பண்ணி இப்படி வாயில அடி பண்றேன். எப்படி இருக்கு? டிஃபரெண்டா இருக்கு. சூப்பரா இருக்கு. ஆக்சுவலா கொஞ்சம் ஐஸ் மெல்ட் ஆகி கொஞ்சம் மெல்ட் ஆகாம, ஆனா இவ்வளவு சீக்கிரம் காலி ஆகுதுன்னு நினைச்சாதான் என் மனசு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. எங்க போறோம் தஞ்சாவூர் காவேரி அன்னைக்கு போனா போலாம். இப்படி போகல அப்படின்னு அதோட வீடியோ முடிஞ்சிச்சு. ஸோ கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எல்லாமே பண்ணுங்க. ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். போலான்ட்டு அவன் பாட்டுக்கு போயிடுவான். அவனோட வேலையை அப்படியே பாருங்களேன். இல்ல ஒரு சும்மா தனியா பேசி